ஆனால் ஒன்று, புதுசாக மேனேஜராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம் மேனேஜராக ஆனதுலேருந்து இந்த வீடு போர் அடிக்குது அப்படின்றத வந்த கெஸ்ட்டுமே சொல்லிட்டாங்க. போரிங்காக இருக்குது, என்ன ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு ஹோட்டல், புரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எதுக்காக திவ்யா அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். காலையில் இந்த ரேங்கிங் இந்த மேட்ரு வந்து நடந்திருக்கு, ரிவ்யூ பண்ணுற மேட்ரு. அதாவது கெஸ்ட்டு வந்து உட்காந்து நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லணும். 3 பேருமே கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இந்த ஸ்டாஃப்ஸினுடைய சர்வீஸை பற்றி. ஸோ அதனால தான் திவ்யா அவர்கள் அந்த அளவுக்கு கோபமாக இருந்திருக்காங்க. ஒன்ஸ் அவங்க கூப்பிட்டோம்னா யாருமே வரல, அது இது நிறையா நம்ம வந்து போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அதாவது திவ்யாவும் சாண்ட்ரா அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். எக்ஸாக்டாக நான் சொல்ல வந்தது அதுதான். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவனுங்க ஒழுங்காக ப்ராப்பராக வேலை செய்யாமல் எப்பயுமே ஓபி தான் அடிப்பானுங்க. அதே மாதிரி இப்பயும் ஓபி அடிச்சுட்டு வேலை செய்யாமல் மேனேஜருடைய அக்ரெஷன் தான் காரணம் நாங்கள் வேலை செய்யாமல் இருந்ததுக்கு. நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். ஒரு துணி கடையில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு துணி ஜவுளி கடையில் வேலை செய்கிறேன். என் வேலை என்ன, வர கஸ்டமருக்கு ட்ரெஸ்ஸை காட்டணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமருக்கு விற்றுறணும், சேல் பண்ணணும். மாதம் அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குகிறேன். ஓகேவா? இது ஜவுளி கடைன்னு இல்லை, எங்கே போனாலும் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு சர்வர் இருக்காருன்னா அவர் வேலை என்ன, வரக்கூடிய கஸ்டமருக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், அவங்கக்கிட்ட சொல்லணும் இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், அப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து சாப்பிட வைக்கணும். இது வந்து உங்களுடைய ரொட்டீன் வேலை, இது வந்து மாறக்கூடாது. ஹோட்டலில் மேனேஜர் வந்து கோபக்காரன், இல்லை ஹோட்டலுடைய ஓனர் வந்து கோபக்காரன், அவன் வந்து திட்டிக்கிட்டே இருப்பான், அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு நம்ம போக வேண்டியதான். இது பேசிக்காக கரெக்டாக சொன்னாங்க சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இது அவங்களுடைய பிளான். நம்ம 3 பேர் பர்டிகுலராக, இந்த 3 பேர், அதாவது அமித் வந்து அங்கே போய் சேர்ந்துட்டார், மொத்தமாக அந்த கும்பலோட சேர்ந்துட்டார். நம்ம 3 பேர், திவ்யா, பிரஜின், சாண்ட்ரா, இந்த 3 பேருக்கு எந்த கிரெடிட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி போட்ட பிளான். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உன் மேலே ப்ளேம் பண்ணணும், உன்னுடைய கோபத்தை காரணமாக வைத்து உன் கோபத்தினால தான் நாங்கள் வேலை செய்யலை அப்படின்ற ஒரு ப்ளேமை உன் மேலே தூக்கி போடணும். இது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளானு அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் போன வீடியோவில் சில கேள்விகளை கேட்டிருந்தேன், அந்த கேள்விகளே இங்கே வந்து கொஞ்சம் வந்து பேசலான் இருக்கேன். இப்போ மேனேஜர் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த வீடு வந்து இத்தனை நாளாக சரியில்லை, இந்த ஹோட்டல் இத்தனை நாளாக சரியில்லை, நீங்கள் தான் அதை வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும். அப்போது சொல் பேச்சு கேட்காத ஸ்டாஃப்ஸை ஒரு மேனேஜர் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜருடைய பதவிக்கு ஆசைப்பட்டு மேனேஜரை வந்து குழி தோண்டி புதைக்கிறதுக்கு கூடவே ஒரு தரித்திரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த கேள்வி எனக்கு மட்டும் எழும்பலை, நிறைய பேருக்கு சோசியல் மீடியாவில் எழும்பியிருக்கு. பார்வதி கோபக்காரி தான், திவ்யா அதை விட கோபக்காரி. அதனால பார்வதி சரியானவளா ஆயிட்டாளா? திவ்யாவுடைய கெஸ்டர் இப்படி இருக்குதாமா, இப்படி சொன்னாங்களாம் பார்வதி. அது எவ்வளோ கேவலமான கெஸ்டர், எப்படி ஒருத்தவங்க அப்படி பேசலாம்? இதுக்கு பார்வதி பேசுறதெல்லாம் யாரும் பார்க்கல, அடுத்த வீடியோவில் பாருங்கள். அண்டு சீக்ரெட் டாஸ்க், இந்த வீடு இன்னைக்கு போரிங்காக போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? மேனேஜரை மாற்றியும் போரிங்காக தான் போயிட்டுருக்கு. கெஸ்ட் எல்லாருமே போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுக்கலாம். முதல்ல சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு குக்கிங்கில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி, ஏதோ அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி, இதுக்கு நீங்கள் எந்த ஹவுஸ்மேட்டோடைய ஹெல்ப்பை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பண்ணி ஒருத்தரை வேலையை விட்டு போக வைக்கணும், ஏதாவது ஒரு ஸ்டாஃபை வேலையை விட்டு போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை சாண்ட்ரா அவர்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரஜின் அவர்கள் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டுருக்கிறார். ஸோ பிரஜின் அவர்களுக்கும் ஒரு சீக்ரெட் டாஸ்க் என்பது கிடைக்கும், அவங்களும் ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ
எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி தான், திவ்யா ரூத்லெஸ், பேட் பிஹேவியர், பாஸியாக இருக்கா. அப்போ பார்வதி கிட்ட நார்மலாக இது வரைக்கும் யாராச்சும் பேசி ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிக்க முடியுமா? என் கேள்வி அவ்வளோதான். எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓடாத ஒரு ஹோட்டலை ஓட வைக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எனக்கு புரியவே இல்லை. நானாக இருந்தாலும் அங்கே அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், நீங்களாக இருந்தாலும் அங்கே அப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. பார்வதி மேனேஜராக இருந்தால் எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க பாருங்கள், திவ்யா அவங்களும் அவங்க தரப்பில் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்கிற யாருமே ஏன் நேற்று செய்யலை? விக்கல்ஸ் வந்ததுனால அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. திவ்யான்றதுனால அவங்க யாரும் வேலை செய்யலை. ஏன்னா திவ்யா வந்ததில் இருந்து எல்லாரையும் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 28 நாளாக நான் பார்த்தேன், நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தேன், எல்லாரும் வேஸ்ட்டு, உங்கள் யாருக்கும் டீசென்சி இல்லை, டெக்கோரம் இல்லை, டிசிப்ளின் இல்லை, இதே சொல்லி எல்லாரும் பயங்கரமான வன்மத்தில் இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் திவ்யா வந்தால் எத்தனை ஓட்டு திவ்யாவுக்கு விழுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சொல்லலாமா திவ்யாவை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு? எல்லாரும் உட்காந்து திவ்யாவை தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னதன் மூலமாக நம்ம சொல்லலாமா திவ்யாவை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, பார்வதிக்கு மட்டும் பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த தற்பெருமை பீஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம்ல. எஸ், பார்வதி தப்பான பொண்ணு தான், திவாகர் வந்து கேவலமான ஆள் தான், ஆனாலும் அவர் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க, அதனால் அவர் பாவம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே. இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, திவ்யாவை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க் ஆரம்பித்து 24 மணி நேரம் கூட அவளை முழுசாக ஒரு நாள் முடியல, எதுக்காக மேனேஜரை மாற்றணும்? பிக் பாஸே டார்கெட் பண்ணுறாருன்னு சொல்லுங்கடா. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசுறது யார்? பிஆர் டீம். எஃப்ஜே உடச்சி விட்டானே பார்வதி பிஆர் டீமு. எவ்வளோ செலவு பண்ண பிஆர் டீமுக்கு? 16 லட்சமா 17 லட்சமான்னு கேட்டானே. உடனே பார்வதி அங்கே பம்முனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? வாண்டடாக போய் எல்லாருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறது பார்வதி. எல்லார்ட்டையும் போய்ட்டு திவ்யாவை பற்றி தப்பாக பேசுறது, ஒரு பர்டிகுலராக அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. இப்போ யாருக்கெல்லாம் திவ்யாவோட கான்ஃப்ளிக்டோ அவங்கள தன்னுடைய பார்ட்னராக ஆக்கிறது. அடுத்த வாரம் இதே பார்வதி வேற மாதிரி மாறுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பார்வதிக்கு இந்த வாரம் ஃபயர் விடுறவங்களா அடுத்த வாரம் என்ன பண்ணுவீங்க? வேற மாதிரி மாறுவாங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்பயும் இது டாஸ்க்கு. இன்னைக்கு பூரா பார்வதி நடிக்குது, அப்பட்டமாக நடிக்குது. தன் நல்ல கேரக்டர் மாதிரியோ நல்ல பொண்ணு மாதிரியோ நான் ஸ்வீட்டாக சொன்ன கேட்டுப்பேன். இத்தனை நாட்களாக ஸ்வீட்டாக சொல்லி கேட்டுக்கிட்டாங்களா? காமன் கம்போஸ்டாக சொன்னால் கேட்டுப்பேன். விக்கல்ஸ் வந்து நல்லா திறமையாக வேலை வாங்குறாரு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ போர் அடிக்கலையா? இன்னைக்கு கண்டென்ட் இல்லாமல் போர் அடிக்கலையா? நேற்று இந்த ஹோட்டல் இருந்ததுக்கும் இன்னைக்கு இந்த ஹோட்டல் இருக்கிறதுக்கும் போரிங்காக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. எதுக்காக விக்கல்ஸுக்கு வந்து கோட் சூட்டு? அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர், எதுக்கு அவருக்கு கோட்? எல்லாருக்கும் யூனிஃபார்ம் இருக்கும்போது எதுக்காக அவருக்கு கோட்? வியானாவுக்குலாம் ஸ்டார் எதுக்கு கொடுத்தீங்க? நான் ஒவ்வொரு டீமுக்கும் ஹெட் இருக்காங்க. இப்போ குக்கிங் டீமுக்கு ஹெட் இருக்காங்க, சாண்ட்ராவை விட ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வியானா. எந்த ஹோட்டலாக இருந்தாலும் ஹெட் செஃப் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே வேத வாக்கு. அசிஸ்டன்ட் செஃப்புக்கு நாங்கள் பவரே கிடையாது. ஆனால் இங்கே பவராக இருக்கிறது அசிஸ்டன்ட் செஃப். அவங்க சொல்கிறாங்க, சாண்ட்ரா ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சண்டையே போடல. நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் ஹெட் செஃப், என் பேச்சை கேளுங்க, நான் சொல்கிறவங்க மட்டும் போங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னடானா ஒரு பக்கம் இது சொல்லுது, 3 பேர் வந்து 3 பேர் மேலே சவாரி செய்கிறாங்க, எஃப்ஜே, சபரி, கனி. இப்போ முழுக்க வியானா தர்பீஸு மேலே சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தர்பீஸுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வெளியில் நல்ல பேர் கிடைக்கும். அந்த ஸ்டார் கொடுக்கும்போது அந்த ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், நல்லாவா இருக்குது? அப்போ அந்த பொண்ணு வாண்டடாக பண்ணுதுன்னு தானே அர்த்தம். எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்குங்க, யாருமே வந்து குறை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் கத்துவாங்க தான், எல்லாரும் கத்துறாங்க, யாருமே அங்கே கத்தாமல் இல்லை. எதுக்காக கத்துறாங்க? மேட்ரு ஆஃப் ஷவுட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. எதுக்கு கத்துறாங்க? ஒருத்தவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. போன வாரம் QC டாஸ்கில் பார்வதி வந்து பாவம், பார்வதியை வந்து யாரும் வேலை செய்ய உள்ள, பார்வதியை டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் அதே திவ்யா வந்து ரூடு,
அவங்களுக்கு தேவை தான். ரூடாக பிஹேவ் பண்ணால, பாஸியாக இருந்தாலும் அவளுக்கு தேவை தான். ஆனால் பார்வதிக்கு நடந்தால் பாவம், பார்வதி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு நடந்தால் திவ்யாவுக்கு தேவை தான். திவ்யாவை வேலை செய்ய உள்ளனா தேவை தான். எப்படி இப்படி வந்து கான்ட்ராடிக்ஷனான ஒரு வியூ நமக்கு வரும்? இப்போ தர்பீஸு மானங்கட்ட ஒரு பிறவி, அவனுக்கே நம்ம கரிசனம் காட்டுறோம். எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க தர்பீஸை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணி மேனேஜரை மாற்ற சொல்லும் பொழுது ஏன் அந்த வார்த்தை வரமாட்டுது? ஏன் திவ்யா என்ன பண்ணிட்டாங்க? இப்போ பார்வதியாச்சும் வெளியிலேருந்து நமக்கு தெரியும். திவ்யாவை சீரியலில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இவ்வளோ ஒரு வன்மத்தை கொட்டணும்? இன்னும் டைம் இருக்குது. பார்வதி வந்து ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணும் பொழுது பார்வதிக்கிட்ட எல்லாரும் அதே அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இதோ இன்னைக்கு கூட வந்து சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நோண்டிகிட்டே இருக்காங்க. பிரச்சனை, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. அந்த மனுஷன் ஒரே படியாக சொல்லிட்டா, அப்படி நீங்கள் இங்கே வாங்க, நான் வேலை தானே செஞ்சுட்ருக்கேன், நீங்கள் இங்கே வாங்கன்ட்டு. அதுக்கெலாம் நம்ம ஃபயர் விடுறோம்ல. ஒரு பையன் பண்ணால் ஃபயர் விடுறோம், பொண்ணு பண்ணால் பாசி ஆட்டிடியூட்னா என்னது? இதே கேள்வி நான் பார்வதிக்கும் கேட்டிருந்தேன். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். ஆனால் இந்த பார்வதி வர 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 விஷ ஜந்துவா, டோட்டல் பாய்சனஸாக மாறிட்டாங்க. ஒரு ஹைனா போல, அப்படி அப்படி ஒரு நரி போல, ஒரு சகுனி ஆட்டம். இன்னைக்கு பார்வதி ஜெயிச்சிட்டாங்க, நல்லா டாஸ்க் விளையாடி இருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க போட்ட ஸ்கெட்சு கரெக்டாக நடந்துச்சு. அதை நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். இப்போ பார்வதியுடைய டிசிப்ளின் டெக்கோரம் பற்றி ஒரு வீடியோ பண்ணுவேன். அவங்க லுக்கு, ஒருத்தவங்களை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையை பாருங்கள். அந்த நான் ஃபோட்டோ வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இவங்க வாழைப்பழம் எடுக்க வரும்போது கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இப்படியே பார்க்குறாங்க. யாரை? திவ்யாவை இப்படியே பார்க்குறாங்க. அவங்களுடைய கோர்ட்டை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ரம்யா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது எக்ஸ் மேனேஜருடைய கோர்ட்டு, இதை கொண்டு போய் உள்ளே வச்சிரு, இனிமேல் இதுக்கு வேலை இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களால தான் இவங்க வேலை போச்சு, நம்ம பிளான் பண்ணி அவங்கள தூக்கிட்டோம். அதான் உண்மை. ஸோ இந்த வீட்டில் திவ்யா அவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கான வேலையை தான் அவங்க பண்ணாங்க, மற்றபடி எதுவுமே அவங்க பண்ணல. ஆனால் திவ்யா கிட்டேயும் குறைகள் இருக்குது. அந்த குறைகளை அவங்க மாற்றிக்கணும். அதை கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு ஆபத்து. அதை அவங்க கண்டிப்பாக மாற்றணும். வெளியில் நடந்த விஷயங்கள் 28 நாட்கள் 24 நாட்கள் அவங்க பார்த்துட்டு வந்த விஷயங்களை ரிப்பீட்டடாக இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும்தான், அதை வச்சு பேச வேணாம். நான் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் இப்படி தான் அப்படின்னு அதை வச்சு பேச வேணாம். இனிமேல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.